ஹலோ வியூயர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் பொட்டேட்டோ ஃப்ரை தான் நாங்கள் செய்ய போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் வந்து சோறு வந்து ஒலை கொதிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது சாப்பாடு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செய்யலாம். இது வந்து என்ன பண்ணோன்னா, உருளைக்கிழங்கை வந்து ஃபஸ்ட்டு தண்ணீர் போட்டு நீங்கள் நல்லா அவிச்சி வச்சுக்கணும். அவிச்சிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும் பீஸ் பீஸாக. சரிங்களா? இது மாதிரி வச்சாச்சு. இப்போ வறுவல் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே என்ன பண்ணோம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். ரசத்துக்கெலாம் வந்து இது மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்லாம். பொதுவாகவே எந்த ஒரு குழம்புக்குமே உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் சூடானதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கடுகு வந்து போட்டுட்டோம். சரிங்களா? கடுகு பார்த்திங்கன்னா பட நல்லா பொரியுது. சூடான சாப்பாடு சூடாக வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து தயார் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரசம் எல்லாம் இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், வீடியோவில் காமிச்சிட்டேன்னா ரசம் ரெடியாக இருக்குது ஆல்ரெடி. சோறும் சுடாக ரெடி ஆகுது. இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நம்ம சமைக்க போகிறோம். சரிங்களா? காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். சோம்பெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நறுக்கி வச்ச வெங்காயம் இருக்குல்ல, அதை நம்ம போட்டுக்குவோம். வெங்காயம் வந்து எப்பவுமே ஒரு டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த கலர் வந்து மாறணும். இப்போ வந்து ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்குது இல்லையா, பச்சை வெங்காயம்னு சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும்வாங்க, ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா நசுக்கி இடித்து போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிடலாம். அப்படியே விட்டுங்க, ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த கலர் மாறும். அந்த கலர் நல்லா மாறி ஒரு கோல்டன் கலருக்கு மாறின உடனே நம்ம அடுத்து தக்காளிலாம் போட்டு வதக்கலாம். ஸோ எனக்கு குவிக்காக வந்து டைம் சேவ் பண்ணணும், எனக்கு ரொம்ப நேரம் காத்துட்ருக்க முடியாது. கடன்னு எனக்கு அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமான கலருக்கு மாறணும், என் வேலை முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் மாறிடும், அந்த பொன்னிறமான கலருக்கு மாறும். சரிங்களா? இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வந்துடுச்சு. அந்த வறுவல் செம்ம டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆல்ரெடி நான் சொன்னேன் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்க, குக்கரில் வேக வச்சாலும் சரி, இல்லை குண்டான எதுனா பாத்திரத்தில் வேக வச்சாலும் சரி, நல்லா அந்த உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா அது ஒரு 10 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும். அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு அந்த தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு குட்டியாக உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் இந்த சைஸில் தான் வந்து ரெடி பண்ணுவோம். இதை விட குட்டியாக வேணாலும் இன்னும் பீஸ் கம்மி பண்ணிக்கோங்க, சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஆனியன் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சரிங்களா? எத்தனை பேருக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முழுசாக இந்த வீடியோ பாருங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து எல்லா சமையல் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக எல்லா வீடியோவும் பாருங்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்ருக்க இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா தூவி விட்டுக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, காஷ்மீரி மிளகாய்த்தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, அதுக்கடுத்து நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகாய்த்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்படியே நல்லா வதங்கட்டும். எல்லாம் அப்படியே மொத்தமாக கிளறி விட்டுடுங்க. கூடவே இந்த வறுவலுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தூவி விட்டுட்டிங்கன்னா நல்லா. இப்போ நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அவிச்சு தோலை உரித்து குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வச்சு நல்லா கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெடி பண்ண அந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா கலக்கும். இது வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன சின்ன பீஸாகவும் நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போடுங்க. பீஸ்லாம் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் என்ன சைஸில் வேணால் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான். போட்டுட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா கிளறினீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே அந்த மசாலா வந்து நல்லா ஒட்டிக்கும், நல்லா பிடிச்சிக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சோம்.